ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णா. நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு? हरे कृष्णा माताजी। हरे कृष्णा. மாதாஜி போட்டி பொறாமை இருக்காதுன்னு சொல்லுங்க மாதாஜி. எங்க ஆன்மீக உலகத்துல போட்டி பொறாமை எல்லாம் இருக்காது. ஆன்மீக உலகத்துல போட்டி பொறாமை கிடையாது. வெரி குட். ஆன்மீக உலகத்துல இந்த 3 குணங்கள் இருக்காது, சுத்த சத்துவ குணத்துல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறவங்க இந்த 3 குணங்களால சில சமயம் சத்துவ குணத்துல இருந்தா கூட சில சமயம் ரஜகுணமும் தம குணமும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடையாது. அவங்க சுத்த சத்துவ குணத்துல களப்பற்ற அந்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமக்கும் பகவானுக்கும் 2 வித்தியாசம் சொன்னீங்க. நம்மளும் பகவானும் ஒரே மாதிரி, ஆனா பகவானுக்கு வந்து கௌஸ்து மாலை இருக்கும், லட்சுமி இல்ல மாதாஜி. அது வைகுண்ட லோகத்துல இருக்கிறவங்க. வைகுண்ட லோகவாசிகளுக்கும் பகவான் சீவத்சமும் மாலையும். ஆமா, நமக்கும் பகவானுக்கும் இல்லை. நாம இன்னும் வைகுண்ட லோகத்துக்கு இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? வைகுண்ட லோகத்தை பத்தி நாம போனாதான். வெவ்வேறு கிரகத்துல எல்லாருக்கும் உடல் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு, ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் உடல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்த மாதிரி. எல்லாரும் நான்கு கரங்களோட பகவானை போலவே ரூபம் இருக்குது, நம்ம வந்து பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. பகவானை உன்னதமான தொட்டை தவிர பக்தர்கள் வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. வெரி குட். தந்தை தவிர வேற எதையும் பக்தர்கள் எதிர்பார்க்கறதே கிடையாது. தேங்க்யூ ஆல். பிரம்மாவோட அடிச்சுவட வந்து பின்பற்றி நம்ம கிருஷ்ண உணர்வை வந்து கொண்டு வரணும். வெரி குட். ஜீவராசிகளும் கடன் தவத்தாலும் தற்காலிகமான சில அற்புத சக்திகளாலும் பெற முடியும், ஆனால் அவரை போல் ஆக முடியாது, பரமபுருஷரை போல ஆகிவிட முடியாது. ஆமா, நாம தவம் பண்ணி வேற ஏதாவது பண்ணி கொஞ்சம் நமக்கு ஏதாவது சக்தி கிடைக்கலாம் தவிர நாம பகவானாக முடியாது. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பகவானுக்கு ஏற்புடைய விடைகள்.
அதில் நாம 18வது பதம் படிக்கணும். தத்தர்ஷனாக்லாத பரிப்ளுதாந்தரோ ருஷ்யத்தனு பிரேம பராசுலோச்சனக நநாமபதாம்புஜம் அஸ்ய விஸ்வஸ்ருத் யத் பிரம்மஸ்யேன பதாதிகம் யதே. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய பக்திவேதாந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த பாதி பேராகிராஃப் முடிச்சிட்டோம் மாதாஜி. பாதி படிச்சிருக்கோம். அதனால மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு மீதி நம்ம படிக்கிறோம். இவ்வாறாக முழுமுதற் கடவுளை முழு தோற்றத்தில் தரிசித்த பிரம்மதேவர் ஆனந்தத்தால் அன்பும் பரவசமும் மேலிட கண்களில் அன்பு கண்ணீர் ததும்பியபடி பகவானின் முன் தலை வணங்கினார். அதுவே ஜீவராசிகளுக்குரிய மிக உயர்ந்த பூர்ணத்துவ பரமஹம்ச நிலையை அடைவதற்கான வழியாகும். கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ இந்த மாதிரி பகவானை பார்த்த உடனேயே அவர் என்ன பண்றார், பகவானுக்கு நமஸ்காரம் பண்றார் அப்படின்னு படிச்சோம். எது வரைக்கும் படிச்சிருக்கோம்? நேருக்கு நேராக அவர் தரிசித்தார், அது வரைக்கும் படிச்சோமா? ஓகே. நேத்து படிக்காதவங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நேத்து யார் படிக்கல? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, படிங்க மாதாஜி. பொருளுரை. பிரம்மதேவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இங்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளவாறு பரமஹம்சர்களின் வழியை பின்பற்றுவதன் மூலமாக இன்றும் கூட அதே பூரணத்துவத்தை எவராலும் அடைய முடியும். இந்த யுகத்தின் மக்களுக்கு ஏற்ற தன் உணர்வு பெறும் இம்முறைக்கு பகவான் சைத்தன்யரும் சம்மதம் அளித்துள்ளார். ஒருவன் முதலில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கையை கொள்ள வேண்டும். கற்பனையான தத்துவத்தால் அவரை உணர முயற்சி செய்யாமல் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்தும் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தின் பதங்களிலிருந்தும் அவரை பற்றி செவியுறுவது உசித்தம் என ஒருவர் நினைக்க வேண்டும். அத்தகைய பாடங்களை ஒருவன் பாகவதம் எனப்படும் நபரிடமிருந்து செவியுற வேண்டும். பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்டவரிடம் இருந்தோ அல்லது கருமி ஞானி அல்லது யோகிகளிடம் இருந்தோ அதை கேட்கக்கூடாது. அதுவே இவ்விஞ்ஞானத்தை கற்பதற்கான ரகசியமாகும். ஒருவன் துறவியாக இருக்க வேண்டும் எனும் அவசியமில்லை. தற்போதைய வாழ்வு நிலையிலேயே அவன் தொடர்ந்து இருக்கலாமானால் ஓர் உண்மையான பகவத் பக்தரின் சகவாசத்திற்காக அவன் தேடி அலைந்து பகவானை பற்றிய உன்னதமான செய்தியை திட நம்பிக்கையுடன் அவரிடம் இருந்து செவியுற வேண்டும். இதுவே இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள பரமஹம்சர்களுக்கான வழியாகும். பகவானின் பல்வேறு புனித நாமங்களுக்கு இடையில் அவர் அஜித்த என்றும் அழைக்கப்படுகிறார். வேறெவராலும் ஒரு பொழுதும் வெற்றி கொள்ளப்பட முடியாதவர் என்பது இதன் பொருளாகும். இருப்பினும் மிக சிறந்த ஆன்மீக குருவான பிரம்மதேவரால் அனுபவத்தில் உணர்ந்து காட்டப்பட்டுள்ளவாறு பரமஹம்ச வழியால் பகவானை வெற்றி கொள்ள முடியும். பிரம்மதேவர் இந்த பரமஹம்ச பந்தாக மார்க்கத்தை பின்வரும் தமது சொந்த வார்த்தைகளில் சிபாரிசு செய்துள்ளார். ஞானே பிரயாசம் உதபாசிய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்தாம் ஸ்தானே ஸ்திதாதக ஸ்ருதி கதாம் தனு வாந்த் மனோஃபிர் ஏ பிரயாசோ ஜிதோபி அசி தை ஸ்திரிலோக்கியாம். பிரம்மதேவர் கூறினார், ஓ கிருஷ்ண பெருமானே, தாங்கள் அஜிதர், வெல்ல முடியாதவர். ஆயினும் பரமனோடு இரண்டர கலப்பதை நோக்கமாக கொண்ட மனோ தத்துவவாத கற்பனா வழியை விட்டொழித்து ஒரு உண்மையான சாது அல்லது பக்தரிடமிருந்து உங்கள் பெருமைகளையும் செயல்களையும் கேட்பதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வர்ணாசிரம கடமையில் நேர்மையான வாழ்வை மேற்கொள்ளும் பக்தன் ஒருவனால் உங்களது அனுதாபத்தையும் கருணையையும் வென்றுவிட முடியும். பாகவதம் 10.14.3. அதுவே பிரம்மதேவரால் பின்பற்றப்பட்டதும் வாழ்வில் பூரண வெற்றியை அடைவதற்கு அவரால் பிறகு சிபாரிசு செய்யப்பட்டதுமான பரமஹம்சரின் வழியாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரம்மதேவரை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் சொல்றத கேட்கணும். பிரபுபாதர் பொருளுரையில சொல்ற, ஒரு ஆன்மீக குருவை தேடி நம்ம அலையணும் அப்படின்னு சொல்றார். ஆனா கலியுகத்துல பாருங்க, யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால குரு நம்மளை தேடி வர்றாரு. நாம தேடி போனோமோ அவங்க தேடி வந்தாங்களா? நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் என்ன பண்றாங்க, தேடி வந்து நம்மளை பிடிச்சு இழுத்து சும்மா ஒரு 18 நாள் தாங்க, ரொம்பலாம் நீங்க கிடையாது, டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், 1 hour தான், சும்மா கேட்டா போதும்,
ஏதேதோ சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு பக்தர்கள் என்ன பண்றாங்க, பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நாம கொஞ்சம் பிகுலாம் பண்ணிக்கிறோம்ல, தீட்சைலாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம், யோசிக்கணும், அப்படி நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா பிரம்மா சொல்ற, ஸ்தானே ஸ்திதௌ ஸ்துதிகதாம் தனுவான் மனோபீர். ஸ்தானே ஸ்திதௌ, நீ வந்து உன்னுடைய எந்த நிலையை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். நீ வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும் அப்படின்னாக்க உன் வேலையை விட்டுறணும், நீ வந்து குடும்பத்தை விட்டுறணும் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லணும். ஸ்தானே ஸ்திதம், நீ என்ன நிலையில இருக்கியோ அதே நிலை தொடர்ந்து இருக்கலாம். எந்த விதமான மாற்றமும் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எதை மாத்தினா போதும், வாழ்க்கையினுடைய அந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கியோ அந்த முறையில கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தா போதும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணி மட்டுமே சாப்பிடணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் செய்யப்படும், வேற எதுவும் கிடையாது. வேற எந்த முறையும் நம்ம மாத்த போறது, ஒரே ஒரு காரியம் தான் செய்யப்படும். மத்ததெல்லாம் ரெகுலரா செய்யறதுதான். எதையோ படிக்கிறோம், அதுக்கு பதிலாக பாகவதம் படிக்கிறோம். என்னமோ கேட்டுட்டு இருந்தோம், பாகவதம் கேட்கும் இல்லையா? எதேதோ பேசுவோம், ஜபம் பண்ணுவோம். ஆனா பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடணும், பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். சோ அவ்வளவுதான் நம்ம மாத்திக்க போற ஒரே விஷயம், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சுலபம், பக்தியை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆக பகவான் அஜித, அஜித அப்படின்னா வெற்றி கொள்ள முடியாதவர், ஜித அப்படின்னா வெற்றி கொள்ளக்கூடியவர், அஜித அப்படின்னா வெற்றி கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட பகவானையே பக்தர்கள் வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி பிரம்மதேவர் பகவானுடைய ஆன்மீக லோகத்தையும் பார்க்கிறார், பகவானையும் பார்க்கிறார். அவர் தன்னுடைய வணக்கங்களை, நமஸ்காரங்களை பகவானுக்கு தெரிவிக்கிறார். சோ இந்த 10வது காண்டத்துல 14வது அத்தியாயம் பிரம்ம விமோகன லீலா. இதே பிரம்மதேவர் அங்க வரும்போது அவர் வந்து இந்த சின்ன பையன் யாருன்னு புரியாம பகவானுடைய கன்றுகளையும் அந்த கோப்பர்களையும் திருடிட்டு போயிடுறார். அப்போ எல்லா கோப்பர்களாகவும் கன்றுகளாகவும் பகவானே விரிஞ்சு 1 வருஷ காலம் போய் போகுது. பிரம்மா அப்படி போயிட்டு இங்க திரும்பி வரும்போது இங்க 1 வருஷம் ஓடி போயிடுது. அப்ப பிரம்மா திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த கோபர்கள் எல்லாம் 4 தரங்களுடைய விஷ்ணு ரூபங்களா அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்பதான் பிரம்மாவுக்கு புரியுது, இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, பரமபுருஷ பகவான் அப்படிங்கறது புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனைகளை செலுத்துறதுதான் இந்த 14வது அத்தியாயம். தம் பிரியமானம் சமுபஸ்திதம் கவிம் பிரஜா விசர்கே நிஜ சாசனார்ஹனம் பபாஷகீஷஸ்மித சோஷிஷா கிரா பிரியா பிரியம் பிரீத மனோகரோஸ்பிருசன். தம்முன் பிரம்மா இருப்பதை கண்ட பகவான் ஜீவராசிகளை படைப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக அவரை ஏற்று தம் விருப்பப்படியே அவரால் ஆளப்படுவதற்கு உடன்பட்டார். இவ்வாறாக அவரிடம் மிகவும் திருப்தி அடைந்த பகவான் பிரம்மாவிடம் கரம் குலுக்கி லேசாக புன்னகை செய்து பின்வருமாறு கூறினார். தரேஸ் முக்கியமான விஷயம், இந்த ஷேக் ஹேண்ட் பண்றதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர் கிடையாது. முதல்ல இதை யார் ஆரம்பிச்சு வச்சிருக்கா? கிருஷ்ணனும் பிரம்மாவுக்கு கை கொடுத்து ஷேக் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒன்றும் வேற வெளிநாட்டு நாகரிகம் எல்லாம் கிடையாது. ஜென்மாதி அஸ்ய யதஹ, எல்லாமே பகவான்கிட்ட தான் வருது. என்ன கலாச்சாரமா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, எல்லாமே பகவான்கிட்ட தான் தொடங்குது. பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கார். இங்க பார்க்கலாம், கரம் குலுக்கி பிரம்மாவை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த படைக்கிற காரியத்தை அவருக்கு கொடுக்குறார். ஓகே, நேற்று யார் இன்னும் படிக்காதவங்க இருக்கீங்க? எஸ் மைத்திலி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுடைய சில பிரபு சில பிரபு ஜட உலக சிருஷ்டி கண்மூடித்தனமானதோ அல்லது தற்செயலானதோ அல்ல. இவ்வாறாக என்றென்றும் பந்தப்பட்டவர்களாக அல்லது நித்திய பக்தர்களாக உள்ள ஜீவராசிகள் பிரம்மாவை போன்றவர்களுடைய வழிகாட்டலின்றி முக்தி அடைவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றனர். வேத அறிவை பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கிடையில் பரப்புவதற்காக பகவான் இந்த அறிவை பிரம்மாவிற்கு உபதேசித்தார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுடனான தங்களது உறவை மறந்துவிட்ட ஆத்மாக்கள் ஆவார். அவர்களை விடுவிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பிரம்மதேவருடையதாகும். இதனால் அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர் ஆவார். பிரம்மா தனது கடமையை பூர்ணமாக நிறைவேற்றுகிறார். ஜீவராசிகளை படைப்பதன் மூலமாகவும் வீழ்ந்த ஆத்மாக்களை
ஏற்படுத்துவதற்காக தனது குழுவினரை பரவ செய்வதன் மூலமாகவும் அதை அவர் செய்கிறார். அக்குழு பிரம்ம சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இக்குழுவினர் இன்று வரை வீழ்ந்த ஆத்மாக்களை சீர்படுத்தி அவர்களை பகவானிடம் அழைத்து செல்வதில் இயல்பாகவே ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் பகவான் தமது பின்ன பகுதிகளை திரும்ப பெற்றுக் கொள்வதில் மிகவும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார். வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றி அவர்களை பகவானிடம் ஒப்படைக்கும் கடமையை ஏற்பவரை விட பகவானுக்கு அதிக பிரியமானவர் வேறொருவரும் இல்லை. பிரம்ம சம்பிரதாயத்திலிருந்து விலகியவர்கள் பலர் உள்ளனர். பகவானை பற்றிய மறதியை மக்களிடையே அதிகரிக்க செய்து அவர்களை பௌதிகமாக இருப்பதில் இன்னும் அதிகமாக சிக்க வைப்பதே இவர்களுடைய ஒரே தொழிலாகும். இத்தகையவர்கள் ஒரு பொழுதும் பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆவதில்லை. இத்தகைய பொறாமை கொண்ட அசுரர்களை பகவான் ஜடத்தின் இருண்ட பிரதேசத்தினுள் இன்னும் ஆழமாக புகுத்தி பரமபுருஷரை அவர்கள் அறிய முடியாதவாறு செய்து விடுகிறார். ஆனால் பிரம்ம சம்பிரதாயத்தின் வழியில் பகவானின் நோக்கத்தை பிரச்சாரம் செய்யும் எவரும் பகவானுக்கு எப்பொழுதும் பிரியமானவர் ஆவார். இத்தகைய ஒரு பிரச்சாரத்துடன் பகவான் பெரும் திருப்தியுடன் கரம் குலுக்குகிறார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். இப்போ பிரபுபாத கிருஷ்ணருக்கு எவ்வளவு பிரியமானவரா இருக்கார் நினைச்சு பாருங்க. பிரபுபாதர் உலகம் முழுக்க என்ன பண்ணியிருக்கார், இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு போய் சேர்த்திருக்கார் அவருடைய குருவினுடைய ஆணையினால. சோ 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. ஏற்கனவே அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா 4 சம்பிரதாயங்கள் என்னென்ன சம்பிரதாயம்னு? ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம மத்துவ சம்பிரதாயம், கௌடிய சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். கௌடிய சம்பிரதாயம் தனியா கிடையாது. பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பிரதாயம் என்ன? குமார சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. 4 சம்பிரதாயத்துக்கும் இந்த கலியுகத்துல ஆச்சாரியர்கள் அவதரிச்சு இந்த சம்பிரதாயங்களை செழிப்படைய செஞ்சிருக்காங்க. சோ நாம பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்துல மத்வாச்சாரியருடைய கீழே வந்தோன்னா பிரம்ம மத்வ. கௌடிய சம்பிரதாயம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மத்வாச்சாரியருக்கு அப்புறம் ஸ்ரீ ராதாராணியுடைய வழிபாடு ஏற்பட்டது. அது வரைக்கும் கிருஷ்ணர் தனியா வழிபாடு பண்ணிட்டு, சோ ராதையும் கிருஷ்ணரையும் சேர்ந்து வழிபடுறதுனால கௌடிய சம்பிரதாயம் அப்படிங்கிற பேரு. ஒரு சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த கருணை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சம்பிரதாயத்துலதான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய ஆன்மீக குருவை ஏத்துக்கிட்டார். சோ அதனால நமக்கு அந்த பெரும் பாக்கியம். பிரம்ம மத்வ குரு சம்பிரதாயத்துல இருந்து இந்த சம்பிரதாயத்துல இணைந்து பகவானுக்கு சேவை செய்யறதுதான் உகந்தது. சம்பிரதாயத்துல இல்லாம யார் வேணா நாமத்தை சொல்லலாம். நாமத்தை பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு தீட்சையெல்லாம் ஒண்ணும் வேணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. யார் வேணா பகவான் நாமத்தை சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். கலியுகத்துல எல்லாருக்கும் எல்லா விதமான சலுகைகளையும் பகவான் கொடுத்திருக்காரு. இதுக்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது. யார் வேணா எப்ப வேணா பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். ஆனா ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்து ப்ராப்பரா படிச்சு சர்டிபிகேட் வாங்கி, போனஃபைட் ஸ்கூல்ல போய் சேர்ந்து படிச்சு சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் போய் அதுவும் போனஃபைடா இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், வேலைக்கெல்லாம் போகணும். இல்லைன்னா கல்வி அறிவு அப்படிங்கிறத எப்படி வேணா யார் வேணா எடுத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. படிக்கணுங்கிற அவசியமே இல்லாம எல்லாத்தையும் யார் வேணா செய்யணும். ஆனா ஒரு வேலைக்கு போகணும், நமக்கு இது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம் எப்படி தேவையோ அந்த மாதிரி ஆன்மீக குருவுடைய கருணை நமக்கு கண்டிப்பா தேவை. அது இல்லாம நம்ம மனசு சொல்றபடி மனசுதான் நம்ம குருவா ஏத்துப்போம். அப்போ அது என்ன பண்ணும், ஒரு நாள் சொல்லும் ஒரு நாள் சொல்லாது, அது இஷ்டத்துக்கு அது செய்யும். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ப்ராப்பரா நம்ம பகவானை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னாக்க அதுக்கான வசதி வாய்ப்புகள் நமக்கு சம்பிரதாயத்துல தான் கிடைக்குது. அதனால ஆன்மீக குரு நமக்கு கண்டிப்பா தேவை. அடுத்து இப்போ பகவான் ஷேகன் பண்ணார், இப்போ பேசுறார். ஸ்ரீ பகவானுவாச்ச त्वयाहं दोषितः सम्यक् वेदगर्भ शुश्रूषया चिरं व्रतेन तपसा दुस्तोष கூடயோகினாம். அழகிய முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரை நோக்கி கூறினார், ஓ பிரம்மா, என்னிடமிருந்து வேதங்களை பெற்ற சிருஷ்டிக்கும் விருப்பத்துடன் நீண்ட காலமாக நீர் செய்த தவத்தில் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். போலித்தனமுடைய யோகிகளிடம் நான் திருப்தி அடைவது. சோ பகவான்
போலிகளை விரும்புறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி பகவானை பத்தி சொல்லிக் கொடுக்கிறவங்க பகவானுக்கு மிக மிக பிரியமானவர்கள். பகவானை பத்தி பிரச்சாரம் பண்றவங்க, பகவான் சொற்படி கேட்டு அவருக்கு சேவை செய்யறவங்க பகவானுக்கு மிக மிக பிரியமானவர்கள். இந்த பிரம்மா கிட்ட பகவான் எந்த அளவுக்கு திருப்தி அடைஞ்சிருந்தா அவர் தன்னை அவர்கிட்ட இந்த மாதிரி வெளிப்படுத்துவார் அப்படின்னு பாக்கலாம். நெக்ஸ்ட் நேத்து படிக்காதவங்க யாரு இருக்கீங்க? படிக்கிறீங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இரு வகையான தவங்கள் உள்ளன. ஒன்று புலனின்பத்துக்காக கூறியது, மற்றது தன்னுணர்வுக்காக கூறியது. சுய திருப்திக்காக கடும் தவங்களை மேற்கொள்ளும் பொய்யான யோகியர் பலர் உள்ளனர். பகவானின் புலன் திருப்திக்காக கடுந்தவர்களை மேற்கொள்ளும் மற்றவர்களும் உள்ளனர். உதாரணமாக அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் தவங்கள் பகவானை ஒரு பொழுதும் திருப்திப்படுத்துவதே இல்லை. ஏனெனில் இயற்கைக்கு சொந்தமான முறையில் அனைவரும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அந்த மரணம் ஒருவனுடைய தவங்களில் துரிதப்படுத்துமானால் அதில் பகவானுக்கு திருப்தி ஏற்படாது. தமது பின்ன பகுதிகளில் ஒவ்வொருவரும் வீடு வேறு அடைவதன் மூலமாக நித்திய வாழ்க்கையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்பதையே பகவான் விரும்புகிறார். ஜடப்படைப்பு முழுவதுமே அந்த நோக்கத்துக்காகத்தான் இருக்கின்றது. அந்த நோக்கத்துக்காகவே பிரம்மா கடும் தவத்தை மேற்கொண்டார். அதாவது சிருஷ்டிக்கும் முறையை ஒழுங்குபடுத்தி அதனால் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது அவரது நோக்கமாகும். எனவே பகவான் அவரிடம் மிகவும் திருப்தி அடைந்து அவருக்கு வேத அறிவை போட்டினார். வேத அறிவின் முடிவான நோக்கம் பகவானை அறிவதாகும். வேறெந்த நோக்கங்களும் அதை பயன்படுத்தக்கூடாது. பகவானை அறிவதற்கு வேத அறிவை உபயோகிக்காதவர்கள் கூட யோகிகள் அல்லது பொய்யான ஆன்மீகர்கள் என்று அறியப்படுகிறார். இவர் சுய நோக்கங்களுக்காக தங்கள் வாழ்வை வீணாக்கிக் கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். நன்றி பிரபு. நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா? இப்ப நடக்கிற யுத்தங்கள், இவ்வளவு மரணங்கள், இதெல்லாம் பகவானால ஏற்பாடு செய்யப்படுகிறதா, அவங்களுடைய விதியா, எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்வி எல்லாம் நிறைய நமக்கு சந்தேகப்படுது. இப்ப கிளியரா பிரபா சொல்றார், இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டு குண்டு போட்டு சாகிறதெல்லாம் விதியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் பகவான் சொல்லலாம். இது என்னது உக்ரகற்பம், தேவையில்லாத நரக வாழ்க்கைய மனிதர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. இதுவும் தவம் தான். இதுவும் என்னது தவம். ஆனா இது என்ன மாதிரி தவம்? கோரமான தவம். அவங்களுடைய மன விருப்பத்தின்படி அவங்க தவம் செய்யறாங்க. பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய தவம் கிடையாது. குருக்ஷேத்திர யுத்தத்திலையும் அத்தனை 18 அக்ஷோணி சேனைகள் இறந்து போனாங்க. ஆனா அத்தனை பேரும் வைகுண்ட லோகத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அது பகவானுடைய ஆணையினால, பகவானால ஏற்பாடு செய்யப்பட்டு அத்தனை பேரும் கிருஷ்ணரை பார்த்துட்டே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த கதி கிடைச்சது. 2 பக்கம் இருந்த சேனை, இந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பக்கம் இருந்தாங்க. யாரும் பாக்கி கிடையாது. ஏதோ ஒரு 7 பேர் தான் பாக்கி. இது எல்லாரும் அது போயாச்சு. பாண்டவர்கள் 5 பேரு, இன்னொரு 3 பேர் அஸ்வத்ராமன், கிருத்தவர்மன், இன்னும் 2 பேர் யாரு, அவ்வளவுதான் பாக்கி. இது எல்லாரும் காலி. ஆனா அந்த யுத்தம் தர்ம யுத்தமா இருந்தது. இங்க நம்ம பாக்குறோம், இப்ப நடக்கிற யுத்தங்கள், இந்த மாதிரி விபத்துக்கள், இதெல்லாம் ஏற்படுத்துறவங்க இப்ப தண்ணி போதையில என்ன பண்றாங்க, வண்டி ஓட்டிட்டு நேரம் ஏத்தாப்புல இருக்கிற வண்டி மேல மோதி அவங்க மரணம் அடைகிறாங்க. அந்த சும்மா அந்த வண்டியில இருந்த குடும்பஸ்தர்களோ இல்ல யாரோ அவங்க வர்றவங்களோ அவங்க மரணம் அடைகிறாங்க, இல்லைன்னா காயம் அடைகிறாங்க. சிவியரா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்கள் நிறைய நடக்குது. அதுவும் இந்த மாடர்னா அந்த பைக் எல்லாம் இளைஞர்கள் அந்த வண்டிகள்ல போதை நிறைய மது குடிச்சிட்டு அந்த வண்டிகளை ஓடிட்டு வர்றாங்க. இதெல்லாம் நம்ம நியூஸ்ல அடிக்கடி பாக்குறோம். இதெல்லாம் பகவானால ஏற்படுத்தப்படுறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் விதியெல்லாம் கிடையாது. எல்லாரும் சாஸ்திரங்களை படிச்சு அதுபடி நடக்கணும் அப்படித்தான் பகவான் நினைக்கிறார். அதுக்காகத்தான் இந்த பௌதிக உலகமே படைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு இந்த பௌதிக உலகத்தினுடைய வசதிகளை பயன்படுத்தி தீய வழியில தவக்கல் செய்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் துன்பம் விளைவிக்கிறாங்க. இவங்க பகவான்ல கண்டிப்பா தண்டிக்கப்படும். வரம் வரைய பத்ரம் தே வரேஷன பாபி மாபி வாஞ்சிதம் பிரம்மஞ்சேய பரிஷ்ராமக பும்சா மத்தர்ஷனாவதி. உமக்கு நன்மை உண்டாக வாழ்த்துகிறேன் ஓ பிரம்மா. அனைத்து வரங்களையும் அளிக்கும் இடமிருந்து விரும்புவதை எல்லாம் கேட்கலாம்.
தங்களால் அடையப்படும் தன்னுணர்வின் மூலமாக என்னை தரிசிப்பதே மிகச்சிறந்த வரம் என்பதை நீர் அறிவீராக. பகவான் பிரம்மா கிட்ட சொல்றார், என்ன வரம் வேணா நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நெக்ஸ்ட் யார் நேற்று படிக்காதவங்களோ படிங்க. மாதாஜி நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. கலாவதிங்க மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு நன்றி. பரமபுருஷரை அறிந்து அவரை நேருக்கு நேராக காண்பதே மிக சிறந்த இறையுணர்வாகும். பகவானின் அருவ பிரம்மம் மற்றும் இதயவாசியான பரமாத்மா அம்சங்களை உணர்வது முடிவானதல்ல. பரமபுருஷரை ஒருவன் உணரும் பொழுது அத்தகைய தவங்களை செய்ய அவன் கடினமாக போராடுவதில்லை. வாழ்வின் அடுத்த கட்டம் பகவானை மகிழ்விப்பதற்காக அவரிடம் பக்தி தொண்டு புரிவதாகும். அதாவது பரமபுருஷரை உணர்ந்து அவரை தரிசித்து விட்டவர் அனைத்து பூரணத்துவங்களையும் அடைந்து விட்டவர் ஆவார். அதில் அனைத்தும் உள்ளடங்கி உள்ளது. ஆனால் அருவவாதிகளாலும் பொய்யான யோகிகளாலும் இந்நிலையை அடைய முடியாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி தவங்கள் செய்து யோகிகளா தங்களை காட்டிக்கிட்டு, பெரிய ஞானிகளா காட்டிக்கிட்டு, பக்தர்களா காட்டிக்கிட்டு, ஆனா பகவானுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய இயக்கங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அவங்க யாராலும் என்ன பண்ண முடியாது, பகவானை தரிசனம் பண்ண முடியாது. மனீஷிதானுபாவோயம் மம லோகாவலோகனம் யத் உபஸ்ருத்ய ரஹசி சகர்த்த பரமம் தபக. எனது ரோகங்களை சொந்தமாக அனுபவித்து தருவதே மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும். மேலும் என்னுடைய கட்டளைக்கேற்ப கடுந்தவத்தை ஏற்றுவதில் என் ஏற்பட்ட அடக்கமான மனோநிலையால் இது சாத்தியமாகி உள்ளது. சோ பிரம்மாவுக்கு பகவான் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இந்த சப்தம் தபகங்கிற சப்தத்தை மட்டும்தான் அவர் கேட்டார். ஆனா அவர் யாரையும் பார்க்கல. ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சது, ஒரு சப்தம் இருக்குன்னா ஒரு நபர் கண்டிப்பா இருக்கணும், ஒரு நபர் தான் அந்த சப்தத்தை எழுப்பக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் என்ன பண்ணார், தவம் பண்ண ஆரம்பிச்சார். சோ பிரபா சொல்றார், பகவானுடைய அருவ பிரம்மம் பரமாத்மா உணர்வு வந்து அது வந்து அல்டிமேட் கிடையாது, முடிவு கிடையாது, பகவானை உணரணும் அப்படின்னு சொல்றார். சோ பரமாத்மா சந்தர்ப்பா, இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பா, அதாவது ஜீவ கோஸ்வாமி இந்த பாகவதத்துக்கு ஷட்சந்தர்பா அப்படின்னு 6 புஸ்தகங்களை எழுதியிருக்கார். அதுல பரமாத்மா சந்தர்ப்பா, பரமாத்மாவை எப்படி உணர்வது, கிருஷ்ண சந்தர்ப்பா, கிருஷ்ணர்னா யாரு, அவர் எப்படி உணர்றது, ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காரு. ஒரு புஸ்தகமும் ஒரு கேண்டோ மாதிரி இருக்கும். அவ்வளவு அருமையா அவர் வந்து எழுதியிருக்காரு. சோ இங்க வந்து பிரம்மா ஜஸ்ட் அந்த சப்தத்தை கேட்டே நம்பிக்கையோட என்ன பண்ணார், தவம் செய்ய ஆரம்பிச்சார். சோ அதான் இங்க பகவான் சொல்றார், நீ வந்து எவ்வளவு நம்பிக்கையா வந்து தவம் செய்த, அதனால நான் உங்ககிட்ட என்னன்னா வெளிப்படுத்துறேன், என்னுடைய ரோகங்கள் எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிக்காதவங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீ பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் கருணையால் நேருக்கு நேராக அவரை தரிசித்து அறிவதே மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும். பக்தி தொண்டை நிறைவேற்ற சம்மதிக்கும் ஒவ்வொருவராலும் இந்நிலையை அடைய முடியும். ஆனால் வேத நூல்களில் உத்தரவிடப்பட்டவாறும் ஆன்மீக குருமார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராரும் தொண்டாற்ற வேண்டும். உதாரணமாக சங்கரா, ராமானுஜர், மத்வர், சைத்தன்யர், விஸ்வநாதர், பலதேவர், சித்தார்த்த சரஸ்வதி முதலான மிகச்சிறந்த ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டு நல்லதென அறிவிக்கப்பட்ட வேத இலக்கியம் பகவத்கீதை ஆகும். இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவன் எப்பொழுதும் தம்மை பற்றி சிந்தித்து கொண்டும் தனது பக்தனாக இருந்தும் தம்மை மட்டுமே வழிபட்டு கொண்டும் தமக்கு முன் தலை வணங்கி கொண்டும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். இதை செய்வதால் ஒருவர் சந்தேகமின்றி பரமபதத்தை சென்றடைவது உறுதி. மற்றெல்லா ஈடுபாடுகளையும் கைவிட்டு ஒருவன் தயக்கமின்றி பகவானிடம் பூரண சரணாகதி அடைய வேண்டும். அத்தகைய பக்தனுக்கு பகவான் எல்லா பாதுகாப்பையும் வழங்குவார். இவையே மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைவதற்கான ரகசியங்களாகும். பிரம்மதேவர் எவ்விதமான உயர்வு மனப்பான்மையும் இல்லாமல் இக்கொள்கைகளை பின்பற்றினார். இதனால் பகவானுடைய உலகம், பகவான் மற்றும் அவருக்கு சம்பந்தமுள்ள பொருட்கள் ஆகியவற்றை அனுபவிக்கும் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அவர் பெற்றார். பகவானுடைய தேகத்திலிருந்து வெளியாகும் ஜோதியின் அருவ உணர்வு மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை அல்ல. பரமாத்மா உணர்வும் உயர்ந்த நிலை அல்ல. மனிஷித எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அனைவரும் தங்களது பெயரளவேயான கல்வியில் பொய்யாகவோ அல்லது உண்மையாகவோ கர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் மாயையிலிருந்து விடுபட்டு பகவானையும் அவரது உலகையும் அறிவதே கல்வியின் மிக உயர்ந்த பூரணத்துவம் என்று பகவான் கூறுகிறார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன்.
ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவன் எப்பொழுதும் தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டும் தமது பக்தனாக இருந்தும் தம்மை மட்டுமே வழிபட்டுக் கொண்டும் தமக்கு முன் தலைவணங்கி கொண்டும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். என்ன ஸ்லோகம் இது? பகவத்கீதையில இது மாம 18.66 மன்மனா மன்மனா பவமத்யோ மத்யாஜி மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணி மாதாஜி எல்லாத்துக்கும் 18.66 நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் அது வந்து அந்த ஸ்லோகம் அர்த்தம் கிடையாது. அடுத்தது அந்த ஸ்லோகம் அடுத்தது என்ன அப்படின்னா, ஒருவன் எல்லா விதமான ஈடுபாடுகளையும் கைவிட்டு தயக்கமின்றி பகவானிடம் பூர்ண சரணாகதி அடைய வேண்டும். அத்தகைய பக்தனுக்கு பகவான் எல்லா பாதுகாப்பையும் வழங்கும். அதான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக அப்படின்னு சொல்லி. மன்மனா முதல்ல என்ன சொல்றார்? மன்மனா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய மனசை என்கிட்ட கொடுத்துடு அப்படிங்கிற. மனசை யார்கிட்ட கொடுக்கணும்? 18.65. ஆமா, மனசை யார்கிட்ட கொடுக்கணும்? பகவான் கிட்ட கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கணும். ஆனா மனசு எங்க இருக்கு? ஒவ்வொருத்தட்ட இருக்கு இல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு. செல்போன்ட்ட மனசை கொடுத்துருக்கிறவங்க இருக்காங்க, எதுகிட்டயோ மனசு கொடுத்து வச்சிருக்கோம். பகவான்கிட்ட மட்டும் மனசு கொடுக்க முடியல. கிருஷ்ணா கிட்ட இருக்கா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ கிருஷ்ணகிட்ட இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா கிருஷ்ணகிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த மாதிரி மனசை பறி கொடுத்தவங்க ஆச்சாரியர்கள் தான். கிருஷ்ணனுக்கே மனசை பறி கொடுத்துருக்காங்க. மன்மனா முதல் கண்டிஷன். இல்ல மனசுலாம் கொடுக்க முடியாது கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டம், என் மனசுல 1000 விஷயம் இருக்கு, உங்கள்கிட்ட யார் மனசை கொடுப்பா அப்படின்னா கிருஷ்ணா அடுத்த ஸ்டெப்புக்கு வர. சரி வேண்டாம், என்னுடைய பக்தனாவது மாறிட்டேன் அப்படிங்கிற. பவ மத்பக்தம், டே பக்தனா மாறேன். இல்ல கிருஷ்ணா, அதுவும் ரொம்ப கஷ்டம், பக்தனாலாம் மாற முடியாது. சரி வேண்டாம், பக்தனா மாற முடியாதா? மத்தியாஜி, எனக்கு பூஜையாவது பண்ணேன் அப்படிங்கிற. பூஜை பண்ணணுமா? கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றியா? சரி, நமஸ்குரு, எனக்கு நமஸ்காரமாவது பண்ணேன் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி. எப்பெல்லாம் இறங்கி வர்றாரு, ஒரு நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனா உண்மையிலே உயர்ந்தது எது? பகவான் கிட்ட நம்ம மனசை பறி கொடுக்கிறது. ரீல்ஸ்ல மனசை பறி கொடுக்குறோம், ஏதோ விஷயங்கள்ல மனசை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? என்னென்னமோ பாக்குறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ பகவானுடைய கதைகள்ல, பகவானுடைய நாமத்துல, அவருடைய சேவையில் நம்ம மனசை பறி கொடுக்குறோம். உண்மையிலேயே நம்ம வந்து பகவான் சொல்றபடி நம்ம மாத்திக்கிறோம். ஒரு போன் போட்டாரு, போடுங்க. அதனால பிரபுபாதருக்கு எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி செஞ்சா நாம பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. பிரத்யாதிஷ்டம் மயா தத்ர த்வயி கர்ம விமோகிதே தபோ மே ஹிருதயம் சாக்ஷாத் மாத்மாகம் தபசோ நக. அனக அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, பகவத்கீதையிலையும் பல தடவை அர்ஜுனனை பகவான் இந்த வார்த்தையை சொல்றார். அனக அப்படின்னு சொல்றார். பாவமற்றவனே, எந்த விதமான பாவ செயல்களையும் செய்யாதவனே, பொறாமையற்றவனே அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு. பாவமற்றவரே, கடமையில் நீர் கலக்கமுற்றிருந்த பொழுது தவத்தை மேற்கொள்ளுமாறு முதலில் கட்டளையிட்டது நானே என்பதை அறிவீராக. அத்தகைய தவமே எனது இதயமும் ஆத்மாவும் ஆகும். எனவே தவத்திற்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை. ஸோ பகவத்கீதையிலும் பகவான் சொல்லியிருக்கார், சன்னியாசிகள் கூட தவம் மற்றும் யாகங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். தவம் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாராலும் செய்யப்பட வேண்டும். இவளை பொறுத்த வரைக்கும் பெரிய தவம் என்ன? பிரசாதம் மட்டுமே சாப்பிடுறது நமக்கு பெரிய தவம். கலியுகத்துல சாப்பிடுறதே நமக்கு பெரிய தவமா பகவான் கொடுத்திருக்க. பிரசாதம் மட்டுமே, பகவத் பிரசாதம் மட்டுமே சாப்பிடுறதே பெரிய தவம் தான். பிரேம பிரதா சச்சிமாதேவி படிக்கிறீங்களா? மதஜி பிரணாம் சிங் மதஜி. பொருளுரை வழங்கி திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய்.
முழுமுதற் கடவுளை நேருக்கு நேராக காண்பதற்கு உதவும் தவம் பகவானின் பக்தி தொண்டை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மட்டுமே பகவானை ஒருவரால் அணுக முடியும். அத்தகைய தவம் பகவானின் அந்தரங்க சக்தி ஆகும். அவரிலிருந்து அது வேறானதல்ல. அந்தரங்க சக்தியின் அத்தகைய செயல்கள் பௌதிக சுகத்தில் உள்ள பற்றை துறக்கும் பொழுது வெளிப்படுகின்றன. நான் என்ற மமதையினால் ஜடபந்தத்தின் சூழ்நிலைகளில் ஜீவராசிகள் சிறைப்படுத்தப்படுகின்றன. ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக இன்பம் அனுபவிக்கும் தன்மையிலிருந்து ஒருவன் விடுபடுகிறான். பக்தர்கள் சுயமாகவே பௌதிக இன்பத்தில் இருந்து விடுபட்டு விடுகின்றனர். இத்துறவு பக்குவமான அறிவால் ஏற்படுகிறது. எனவே பக்தி தொண்டானது அறிவையும் துறவையும் உள்ளடக்கியதாகும். பகவானின் திருலோகத்திற்கு திரும்பிச் செல்ல ஒருவன் விரும்புவானேயாயின் அவனால் மாயையான பௌதிக இன்பத்தை அனுபவிக்க முடியாது. பகவானின் சகவாசத்தில் ஏற்படும் உன்னத ஆனந்தத்தை பற்றி அறியாதவன் முட்டாள்தனமாக இந்த நிலையற்ற ஜட இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறான். பகவானை காண விரும்பும் அதே சமயம் இந்த ஜட உலகத்தையும் அனுபவிக்க விரும்புபவன் ஒரு முட்டாளாக கருதப்படுகிறான் என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜட இன்பத்தை அனுபவிப்பதற்காக இங்கேயே நிரந்தரமாக இருக்க விரும்பும் ஒருவனுக்கு பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு உரிமையில்லை. ஜட உலகில் பெற்றிருக்கும் அனைத்தையும் பறித்துக் கொள்வதன் மூலமாய் பகவான் அவனுக்கு ஆதரவு காட்டுகிறார். அந்த மூட பக்தன் தனது பௌதிக நிலையை திரும்ப பெற வேண்டும் முயலும் பொழுது கருணை மிக்க பகவான் மீண்டும் அவனது உடைமைகளை எல்லாம் பறித்து விடுகிறார். பௌதிக முன்னேற்றத்தில் ஏற்படும் தொடர்ந்த தோல்விகளினால் அவன் தனது குடும்ப அங்கத்தினர்கள் மற்ற நண்பர்களின் பெரும் வெறுப்புக்கு ஆளாகிறான். இவ்வுலகில் எந்த வழியிலாயினும் பணம் திரட்டுவதில் திறன் உள்ளவனை குடும்ப அங்கத்தினரும் நண்பர்களும் மதிக்கின்றனர். இவ்வாறாக அந்த மூட பக்தன் பகவானின் கருணையால் கட்டாயமாக தவத்தில் புகுத்தப்படுகிறான். இறுதியில் அவன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பூரண மகிழ்ச்சி அடைகிறான். எனவே தன்னிச்சையாகவோ அல்லது பகவானின் கட்டாயத்தாலோ தவத்தை ஏற்பதென்பது பகவானின் பக்தி தொண்டில் பூரணத்துவத்தை எய்துவதற்கு அவசியமானதாகும். இதனால் இத்தகைய தவம் பகவானின் அந்தரங்க சக்தி என கருதப்படுகிறது. ஆனால் பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளதைப் போல் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுவதும் விடுபட்டுள்ள ஒருவனால் மட்டுமே பகவானின் வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பிரம்மதேவர் பாவமற்றவராக இருந்ததால் தப என்ற பகவானின் அறிவுரையை அவர் எஜமான விசுவாசத்துடன் நிறைவேற்றினார். அவரிடம் திருப்தியடைந்த பகவானும் விரும்பிய பலனை அவருக்கு அளித்தார். எனவே அன்பாலும் தவத்தாலும் மட்டுமே பகவானை திருப்திப்படுத்தி அவரது முழுமையான கருணையை ஒருவனால் அடைய முடியும். பாவமற்றவர்களுக்கு பகவான் வழிகாட்டுகிறார். இதனால் பாவமற்ற பக்தன் வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைகிறான். தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க ஒரு ஸ்லோகம் கோட் பண்றார். இது பக்குவமான அறிவால் ஏற்படுகிறது. எனவே பக்தி தொண்டானது அறிவையும் துறவையும் உள்ளடக்கியதாகும் அப்படின்னு. சோ இந்த ஸ்லோகம் வந்து பாகத்துல உள்ள ஸ்லோகம். யாருக்காவது ஞாபகம் வருதா இந்த ஸ்லோகம் அப்படின்னு? பாகத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோல 2வது அத்தியாயத்துல உள்ள ஒரு ஸ்லோகம். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி யாசு வைராக்கியம் ஞானம் ஜெயத் அஹைதுகம் அப்படின்னு. அறிவும் வைராக்கியமும் பகவத் பக்தியை யார் ஒருத்தர் பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு உடனடியா கிடைக்குது. பகவானுடைய கருணையினால அது உடனடியா கிடைக்குது. மற்றவர்கள் புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு செயற்கையா முயற்சி பண்றாங்க. இப்போ முன்னாடிலாம் ஸ்கூல்ல வந்து நல்லொழுக்க வகுப்புன்னு ஒண்ணு இருக்கும். பொய் சொல்லக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இந்த மாதிரி நல்ல குணங்களை எல்லாம் வந்து ஒரு பஞ்சதந்திர கதைகள் அது மூலமாலாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்பெல்லாம் அந்த கிளாஸே கிடையாது. ஆமா, இப்பெல்லாம் அந்த கிளாஸே கிடையாது. இப்பெல்லாம் வந்து எல்கேஜிலேயே ஏஐ எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான கிளாஸ் தான் இப்பெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தேவையில்லை. ஆமா, நீதி போதனைகள் இருக்கும், பஞ்சதந்திர கதைகள் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தனித்தனியா ஒருத்தர் இதெல்லாம் பயிற்சி பண்ணணும். ஆனா பக்தராக ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லா நற்குணங்களும் தானா வந்து தேவையில்லாம யாரையும் துன்புறுத்துறது கிடையாது, பொய் சொல்லக்கூடாது, என்ன பரமாத்மா உள்ள இருந்து பார்த்துட்டே இருக்காரு, எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இல்லையா? சோ அதனால இந்த மாதிரி அறிவும் துறவும் இது ரெண்டுமே பக்தியில உடனடியா கிடைக்கக்கூடிய விஷயங்கள். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், இந்த பௌதிக உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்,
நாம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் பகவானுடைய சேவையை அடையிறது தான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ பெரிய விஷயம். அமெரிக்கால போய் எத்தனை பெரிய பல்கலைக்கழகத்துல படிச்சா கூட இதெல்லாம் ஒண்ணும் புரிய போறது இல்லை, இதெல்லாம் தெரிய போறது இல்லை. ஆனா ரொம்ப சுலபமா பக்தி வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது ஒருத்தருக்கு இது சுலபமா கிடைச்சிடுது. சோ அதனால ஆஹ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அறிவும் திறனும் நமக்கு கிடைக்குது. சோ அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பௌதிக சுகங்களை யாராவது அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதே சமயத்துல பக்தர்களாகவும் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அப்போ பகவான் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாம் அவரே பறிச்சுக்கிறார். பலி மகாராஜர்ட்ட இருந்து எல்லாத்தையும் பகவான் பறிச்சுக்கிட்டார். திரும்ப அவருக்கு கொடுத்தாரு, அது வேற விஷயம். ஆனா பலி நல்ல பக்தனா இருந்ததுனால அவனுக்கு அந்த கர்வம், 3 உலகத்தையும் நான் தான் அடக்கி ஆள்றேன் அப்படிங்கிற கர்வம். சோ ஹிரண்யகசிபும் அதான் பண்ணான், 3 உலகத்தையும் அடக்கி ஆண்டான். ஆனா ஹிரண்யகசிபு பகவான் பக்தன் கிடையாது, அசுரகுன். ஆனா பலி அந்த மாதிரி கிடையாது. அவனுடைய பேரன் தான், ஆனா அந்த மாதிரி கிடையாது. ஹிரண்யகசிபுவோட பிரகலாதருடைய பேரன் தான் பலி மகாராஜா. சோ ஆனாலும் ஹிரண்யகசிபு பகவான் வந்து வதம் பண்ணார். பலிக்கு அனுகிரகம் ரெண்டுமே ஒண்ணுதான். பட் நமக்கு லீலா இதுல பார்த்தோம் அப்படின்னா ஹிரண்யகசிபு வதம் பண்றார், பலி மகாராஜனுக்கு அவர் வந்து அனுகிரகம் பண்றார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அடுத்த ஸ்லோகம் பகவத்கீதை ஸ்லோகம். இது யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆனால் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல எல்லா பாவ விளைவுகளிலிருந்து முழுவதும் விடுபட்டுள்ள ஒருவனால் மட்டுமே பகவானின் வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். என்ன ஸ்லோகம்? சர்வ தர்மான் பரித்து. எல்லாத்துக்கும் சர்வதர்மான் பரித்தேஜ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? சர்வதர்மான் பரித்தேஜ் ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? நீ எல்லாத்தையும் திறந்து என்ன சொன்னா, உன்னை எல்லா பாவ விளைவுல இருந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ற. ஆனா இங்க என்ன சொல்லிருக்க? சரணாகதி சரணாகதி தத்துவம் மாதாஜி. அதான் சர்வதர்மான் பரித்தேஜ. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? யாருடைய பாவ விளைவுகள் முற்றிலும் அழிஞ்சிருக்கோ அவங்கதான் என்ன வழிபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த ஸ்லோகம்? ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜதே மாம் திடவ்ரதாக அப்படின்னு சொல்றாரு 7வது அத்தியாயத்துல. ஏஷாம் துவந்தகதம் பாபம், யாருடைய பாவ விளைவுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறதோ, ஜனானாம் புண்ணிய கர்மனாம், யார் எல்லா விதமான புண்ணிய காரியங்களையும் பண்ணியிருக்காங்களோ, தே துவந்த மோக நிர்முக்தா, யார் இருமையிலேருந்து விடுபட்டிருக்காங்களோ அவங்கதான் திடவிரதா, என்னுடைய பக்தியில திடமா இருக்க முடியும், உறுதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற. சோ அப்போ பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தேவாம் திடவிரதாக அப்படின்னு சொல்றோம். அந்த உறுதியான திடமான நம்பிக்கை எப்பதான் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாம எல்லாம் தேர மாட்டோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணார் பகவான், ஒருத்தரும் தர மாட்டாங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால தான் நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே பகவான் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஒண்ணும் போடல. அவர் என்ன பண்ணார்? யாருக்கு வேணா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தார். எந்த தகுதியும் பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்தார். இதனால்தான் எல்லாராலையும் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியுது. சுஜாமி சாரி சிருஜாமி தபசே வேதம் கிரசாமி தபசா புனக பிபர்மி தபசா விஸ்வம் வீரியம் மே துஷ்டரம் தபக. அத்தகைய தபத்தால் பிரபஞ்சத்தை நான் படைத்து அதே சக்தியால் அதை காத்து மீண்டும் அதே சக்தியால் அவை அனைத்தையும் முடுக்கியும் விடுகிறேன். எனவே மறைந்துள்ள சக்தி தவம் மட்டுமே ஆகும். பிரம்மா பண்ண தவத்தை இவ்வளவு வச்சுக்கிறார் பகவான். நல்ல கலியுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவங்களை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்யணும். அதிகாலையில எழுந்துக்கிறது, குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து. இந்த மாதிரி ஒரு இது வந்து என்ன சூழ்நிலை அப்படின்னா, நைமித்திக நித்திய கர்மா கிடையாது, நைமித்திக ஒரு தற்காலிகமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இப்ப காலம்புரை எழுந்துக்க முடியல, பரவாயில்ல, இது ஒண்ணும் தவறு கிடையாது, இது மிகப்பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அதுவே நாம நல்லா இருக்கும்போது காலம்புரை சும்மா சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கிறது தப்பு. அந்த தவத்தை நாம மேற்கொள்ளணும். அதிகாலையில எழுந்துக்கிறது, உடல் நலம் இல்லாதவங்க, முடியாதவங்க, இல்ல குடும்பத்துல இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்லை, அவங்கள பாத்துக்க வேண்டிய கடமை அந்த மாதிரி கட்டாயம் இருக்கிறவங்க, இல்ல வேற ஏதாவது சூழ்நிலை, இரவு வேலை பாக்குறவங்க, இந்த சூழ்நிலைகள்ல அதிகாலையில எழுந்துக்கிறது கஷ்டம்.
ஆனா மத்தபடி சாதாரண சூழ்நிலைகள்ல நித்திய கர்மா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த சின்ன சின்ன தவங்களை நாம மேற்கொள்ளணும். அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை 16 மாலை ஜெபம் பண்றது, பிரசாதம் மட்டுமே சாப்பிடுறது, சரியான நேரத்துல நாம பகவத்கீதை பாகவதத்தை நாம தொடர்ந்து படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சின்ன சின்ன தவங்கள் நாம் மேற்கொள்ள வேண்டிய தவம். உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். தவத்தை நிறைவேற்றும் பொழுது ஒருவன் பரமபதத்தை அடைவதில் உறுதியாகவும் எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராகவும் இருக்க வேண்டும். பௌதிக செழுமை, பெயர் மற்றும் புகழ் ஆகியவற்றை அடைவதற்கும் கூட ஒருவன் கடுந்தவங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இல்லையெனில் இவ்வுலகில் ஒருவராலும் முக்கிய புள்ளி ஆகிய முடியாது. பின் எதற்காக பக்தி தொண்டில் பூர்ணத்திற்காக கடுந்தவங்கள் விதிக்கப்பட்டுள்ளன? உடம்பு நலுங்காத வாழ்வும் கிருஷ்ண உணர்வில் பூர்ணத்துவம் அடைவதும் இணைந்திருக்க முடியாது. எந்த ஜீவராசியை விடவும் பகவான் அதிக திறமையுள்ளவர் ஆவார். எனவே பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறான் என்பதை அவர் காண விரும்புகிறார். உத்தரவு பகவானிடமிருந்து நேராகவோ அல்லது உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாகவோ பெறப்படுகிறது. அவ்வுத்தரவு எவ்வளவு சிரமமானதாக இருப்பினும் அதை நிறைவேற்றுவதே கடும் தவமாகும். விதிகளை உறுதியாக பின்பற்றுவன் பகவானின் கருணை பெறுவது நிச்சயம். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். அதனால நம்ம நம்மளுடைய கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றணும். இல்ல அருமையா சொல்லியிருக்காரு. பௌதிகமா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு உலகத்துக்கு நம்பர் 1 நிலையில வரணும் அப்படின்னா அவர் கடுமையான தவங்களை செய்யணும் இல்லையா? இப்போ அத்லட்டிக்ஸ்லாம் இருக்காங்க, இந்த இதெல்லாம் இந்த போட்டியெல்லாம் நடக்குது, அதுல போய் கலந்துக்கிட்டு மெடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. உலக தவம் அவங்கெல்லாம் வந்து இவ்வளவுதான் சாப்பிடணும்னு கணக்கு பண்ணி சாப்பிடுவாங்க. இத்தனை கலோரி தான் சாப்பிடணும், இத்தனை தண்ணி தான் குடிக்கணும், அப்படிலாம் வேற அவங்க வந்து தவம் பண்ணுவாங்க. இத்தனை நேரத்துக்கு எழுந்திருக்கணும், இத்தனை நேரம் தான் தூங்கணும், எல்லாமே அவங்களுக்கு தவம் தான். ரொம்ப கடுமையான தவம், இன்னும் கடுமையான விதிகள். அதெல்லாம் எதுக்காக ஃபாலோ பண்றாங்க? இந்த பௌதிக உலகத்துல பேர் புகழுக்காக ஃபாலோ பண்றாங்க. பக்தர்கள் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த விஷயங்கள் இன்னும் உடம்பு நலுங்காம என்ன பண்ண முடியாது, பகவானுக்கு சேவை பண்ணலாம் முடியாது. பிரபுபாதர் 70 வயசுல தன்னந்தனியா அமெரிக்கா போய் இவ்வளவு சிரமத்துக்கு இடையில, அவருடைய உடல்நல குறைபாடுகளுக்கு இடையில அவர் எப்படி இந்த பிரச்சாரத்தை பண்ணாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கும் அவருடைய சிஷ்யர்கள் எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. பகவான் சர்வ பூதானாம் அத்தியக்ஷோ வஸ்திதோ குஹாம் வேதஹி அப்ரதிகிருத்தேன ராஜ்ஞேன சிகீர்ஷிதம். பிரம்மதேவர் கூறினார், எம்பெருமானே, தாங்கள் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் பரம வழிகாட்டியாக அமர்ந்திருக்கிறீர்கள். இதனால் உங்களது சிறந்த மதிநுட்பத்தின் மூலமாக ஜீவராசிகளின் எல்லா முயற்சிகளை பற்றியும் எவ்வித இடையூறுமின்றி நீங்கள் அறிகிறீர்கள். சோ பகவான் வந்து சொன்னதுக்கு இங்க வந்து பிரம்மா பதில் சொல்றார். பகவானை புகழ்ந்து சொல்றார். சோ நீங்க வந்து எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத பிரம்மா இங்க சொல்றார். விமலாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். பகவான் அனைவருடைய இதயத்திலும் சாட்சியாக அமர்ந்திருக்கிறார் என்பதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. இதனால் அவரே உத்தரவிடும் பரம வழிகாட்டி ஆவார். செயலின் பலன்களை அனுபவிப்பவர் வழிகாட்டி அல்ல. ஏனெனில் பகவானின் உத்தரவு இல்லாமல் ஒருவரும் அனுபவிக்க முடியாது. உதாரணமாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன் தடை விதிக்கப்பட்ட ஓரிடத்தில் குடிப்பதற்கு நிர்வாகியிடம் மனு செய்கிறான். நிர்வாகியும் அவனுடைய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மதுவை மட்டுமே அருந்த வேண்டும் என்ற விதியுடன் அவனை அனுமதிக்கிறார். அதுபோலவே ஜட உலகம் முழுவதும் குடிப்பழக்கம் உள்ளவர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவனுடைய மனதில் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. தங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தீவிர விருப்பம் கொண்டுள்ளனர். தந்தை மகனிடம் அன்பு கொண்டிருப்பதை போல் சர்வ வல்லமை பொருந்திய பகவான் ஜீவராசிகளிடம் உள்ள அன்பினால் அவர்களின் குழந்தைத்தனமான திருப்திக்காக அவர்களுடைய ஆசைகள் கொண்டுள்ள ஜீவராசிகள் உண்மையில் அனுபவிப்பன் அல்ல. உடலின் சலன சித்தத்திற்கு அவன் தேவையில்லாமல் சேவையாற்றுகிறான். குடிகாரன் குடிப்பதால் எந்த நன்மையையும் அடைவதில்லை. ஆனால் குடிப்பழக்கத்திற்கு அவன் அடிமையாகி விட்டதுடன் அதிலிருந்து விடுபட அவன் விரும்பாததால் கருணாமூர்த்தியான பகவான் அத்தகைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வசதிகளை அவனுக்கு அளிக்கிறார். ஒருவன் ஆசையற்றவனாக ஆக வேண்டும்
என்று அருவவாதிகள் சிபாரிசு செய்கின்றனர். மற்றும் சிலர் ஆசைகளை முற்றிலும் ஒழித்துவிட சிபாரிசு செய்கின்றனர். அது சாத்தியமல்ல. ஆசைப்படுவதே உயிரின் அடையாளமாகையால் ஆசைகள் முற்றிலும் ஒழித்துவிட ஒருவராலும் முடியாது. ஆசைகள் இல்லையெனில் ஜீவராசி ஒருவன் இறந்து விட்டவன் ஆவான். ஆனால் அவன் இறந்து விடவில்லை. எனவே உயிர் வாழும் சூழ்நிலைகளும் ஆசைகளும் இணைந்தே செயற்படுகின்றன. ஜீவராசிகள் பௌதிக ஆசைகளை துறந்து பகவானின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் ஒத்துழைக்க வேண்டும். அதுவே பகவத்கீதையின் முடிவான உபதேசமாகும். இக்கருத்துக்கு பிரம்மதேவர் உடன்பட்டார். இதனால் காலியாக உள்ள பிரபஞ்சத்தில் சந்ததிகளை படைக்கும் பொறுப்புள்ள பதவி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனவே பகவானுடனான ஒற்றுமை என்பது தனது ஆசைகளை பரமபுருஷரிடம் ஆசைகளோடு பொருந்துமாறு இணைப்பதாகும். இது ஆசைகளின் பூர்ணத்துவத்திற்கு வழியமைக்கிறது. அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ள பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் மனதிலும் உள்ள எண்ணங்களை அறிவார். அவருக்கு தெரியாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது. பகவான் தமது பரமமான மதிநுட்பத்தினால் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆசைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பையும் அவரவருக்குரிய பலன்களையும் அளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே So, கிருஷ்ணா. ரெண்டு உதாரணம் பிரபுபாதர் இங்க கொடுக்குறார். ஒரு குடிகாரனுடைய உதாரணம், இன்னொன்னு தந்தை மகனுடைய உதாரணம். சோ இந்த மாதிரி இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க, அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு அந்த அனுமதி தேவையா இருக்கு. அதனால அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, மது கடைகள் எல்லாம் திறந்து எல்லாரும் நல்ல சௌக்கியமா சௌரியமா குடிச்சு என்ன பண்ணீங்க, போதையிலே எப்போ இருங்க, என்ன பண்ண வேண்டாம், நீங்க தெளிஞ்சு கொஞ்சமாவது சுயமா புத்தியெல்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது, எப்பவும் எப்படி இருங்க, அப்படியே போதையிலே இருந்து அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ தேவைப்படுது, அவங்களுக்கு அது தேவைப்படுது இல்லையா? சோ ஒரு மகன் இந்த மாதிரி ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? அப்போ அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும். ஆனா பகவான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றார். இந்த காரியத்தினால அவர் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைத்தனமா ஆசைப்படுற நம்மளுக்கு அந்த வசதிகளையும் செய்து கொடுத்து அதே சமயத்துல அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறார். இதுதான் பகவானுடைய அந்த அன்பு, காரணமற்ற கருணை. நம்மளுடைய குழந்தைத்தனமான ஆசைகள் எல்லாம் போய் தான் பிரபுபாதர் அடுத்த பேராகிராஃப்ல சொல்றார். ஆசைகளை அழிக்க முடியாது. ஆசை இல்லைன்னா அவன் இறந்து போயிட்டான்னு அர்த்தம். இறந்தவனுக்கு தான் ஆசை இருக்காது. ஆனா அந்த ஆசைகளை பகவானுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம பகவானுடைய ஆசை, பகவானுடைய விருப்பத்தோட அதை நம்ம ஒன்னாக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் ஏகத்துவம் வந்துருது. ஏகத்துவம் அப்படின்னா பகவானோட கலக்கிறது மட்டும் கிடையாது. பகவான் என்ன நினைக்கிறாரோ அந்த விருப்பங்களை யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்க ஏகத்துவம். இதை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு முதலாளியோ இல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தரோ இருக்கார் அப்படின்னா அவருக்கு பிஏன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த பிஏக்கு அந்த முதலாளி இந்த நேரத்துல என்ன நினைப்பார், எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது அவருக்கு 100% தெரியும். சோ சில சமயங்கள்ல முதலாளியை பார்க்க வேண்டாம், பிஏவை பார்த்தா போதும். அவர் சொல்றத முதலாளி சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்லுவாரோ அதை இவர் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு அவருடைய மனதை இவர் படிச்சிருப்பார். அந்த முதலாளியுடைய மனம் என்னன்னு அவருக்கு தெரியும். சோ அவருக்கே புரியாத போதும் அவர் என்ன பண்ணுவார், முதலாளிகிட்ட கூட்டிட்டு போவார். இந்த மாதிரி குழப்பமா இருக்கு, இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவார். இல்லைன்னா அவரே சொல்லிடுவார். அந்த மாதிரி ஆச்சாரியார்கள் பகவான் என்ன நினைக்கிறார், பகவானுடைய விருப்பம் என்ன அப்படிங்கறத 100% தெரிஞ்சவங்க. சோ அவங்க சொல்ற வழியை நாம ஃபாலோ பண்ணணும். ததாபி நாதமானஸ்ய நாதநாதாய நாதிதம் பராவரே யதா ரூபே ஜானியாம் தேத்வரூபினக. எம்பெருமானே, அப்படி இருந்தும் எனது விருப்பத்தை தாங்கள் அன்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்களது உருவம் உன்னதமானது. பௌதீக உருவம் உங்களுக்கு இருந்ததில்லை என்றாலும் அத்தகைய உருவத்தை தாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை தயவு செய்து என்னிடம் அறிவிக்க வேண்டுகிறேன். சோ நீங்க பரமாத்மாவா என்னுடைய இதயத்திலே இருக்கீங்க. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க எனக்கு நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை இங்க பிரம்மா வைக்கிறார். சோ ஏன்னா இந்த பௌதிக பிரபஞ்சம் அப்படிங்கிறது பகவானுடைய விராட் ரூபம் தான், வேற எதுவும் கிடையாது. அதனால அந்த உருவத்தை எப்படி பகவான் ஏத்துக்கிறார் அப்படிங்கிறத கேட்கிறார்.
யதாத்மமாயா யோகேன நானா சக்தி உபப்ரும்ஹிதம் விலும்பன் விஸ்ருஜன் கிருண்ணன் விப்ரத் ஆத்மானமாத்மனா. மேலும் செயற்கையின் மூலமாகவும் மாற்றத்தின் மூலமாகவும் தாங்கள் எப்படி அழிக்கவும் உற்பத்தி செய்யவும் ஏற்கவும் மற்றும் பராமரிக்கவும் பலதரப்பட்ட சக்திகளை வெளிப்படுத்துகிறீர்கள், தயவு செய்து என்னிடம் தெரிவிக்கவும். ஏற்கனவே பகவான் சொன்னார், நான் தான் படைச்சு காத்து அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத இங்கே பிரம்மா கேட்கிறார். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். படைப்பு முழுவதிலும் பகவான் மட்டுமே உள்ளார். சூரிய ஒளி சூரிய கிரகத்தினுடைய சக்தியாக இருப்பதைப் போலவே பகவான் தமது பல்வேறு சக்திகளை பரவ செய்வதன் மூலமாக தம்மை எங்கும் வியாபித்திருக்க செய்கிறார். அச்சக்திகள் அந்தரங்க, பகிரங்க மற்றும் நடுத்தர சக்திகள் என்றழைக்கப்படுகின்றன. சூரிய ஒளி சூரிய கிரகத்தோடு ஒன்றானதாகவும் அதே சமயம் வேறுபட்டதாகவும் இருப்பதைப் போலவே இத்தகைய சக்திகள் பகவானோடு ஒன்றானவையும் அதே சமயம் வேறானவையும் ஆகும். சக்திகள் பகவானின் குறிப்புக்கேற்ப சேர்க்கை மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் மூலமாக செயற்படுகின்றன. செயலாற்றும் பிரதிநிதிகளாகிய பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரை போன்றவர்களும் கூட பகவானின் வேறுபட்ட அவதாரங்களே. வேறு விதமாக சொல்வதெனில் இத்தகைய சிருஷ்டி இயக்கங்களிலிருந்து வேறுபட்டவராகவும் உள்ளார். இது எப்படி என்று பிறகு விளக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பிரம்மா எந்த சக்தியை சேர்ந்தவர்? அந்தரங்க, பகிரங்க, நடுத்தர, இந்த 3 சக்தியில பிரம்மா எந்த சக்தியை சேர்ந்தவர்? நடுத்தர சக்தி மாதாஜி. வெரி குட். பிரம்மா நடுத்தர சக்தியை சேர்ந்தவர். அவரும் ஒரு ஜீவராசி. விஷ்ணு எந்த சக்தியை சேர்ந்தவர்? அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தியை சேர்ந்தவர். சிவபெருமான் எதை சேர்ந்தவர்? அவரு நடுத்தர சக்தி. பகிரங்க சக்தி. நடுத்தர சக்தி. பகிரங்க சக்தி. எந்த சக்தியும் கிடையாது. சிவபெருமான் தனியா ஒரு கேட்டகரி. அவர் நடுத்தர சக்தியும் கிடையாது, ஜீவாத்மாவும் கிடையாது, விஷ்ணு தத்துவமும் கிடையாது. அதே சமயத்துல முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தியும் கிடையாது. சம்பு தத்துவம் அப்படிங்கிற தனியான சக்தியை சேர்ந்தது சிவபெருமான் தனித்திருக்க. சோ பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் சின்ன வித்தியாசம் தான். ஆனா விஷ்ணு தத்துவம் கிடையாது, ஜீவ தத்துவமும் கிடையாது. சோ அதனால இந்த சக்திகளை நாம சரியான முறையிலையும் புரிஞ்சுக்கணும். பகவானுடைய பகிரங்க சக்தி இந்த ஜட உலகம், நடுத்தர சக்தி நாம, பகவானுடைய ஆன்மீக உலகம் அவருடைய அந்தரங்க சக்தி. இந்த 3 சக்திகள் மூலமா பகவான் இந்த உலகங்களை பராமரிச்சு அதை அதை படைச்சு அதை பராமரிச்சு இறுதியில அழிக்கவும் செய்கிறார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்லையெனில் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. இது ஜென்ரலா கேக்குறேன். இப்போ நம்ம இங்கெல்லாம் நம்ம மனிதர்கள்லாம் நம்ம இப்ப பாத்துக்கிறோம் இல்ல மாதாஜி, ஒருத்தர் இப்ப அந்த மாதிரி நம்ம இறந்துட்டு ஆன்மா மேல போவோம் இல்லையா? அப்போ அந்த ஆன்மாக்கள் அந்த மாதிரி பேசிப்பாங்களாங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது மாதாஜி. இப்ப நம்மள மாதிரி அவங்களும் நீ நான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருமா? இந்த டிவில காமிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படி நிக்கிற மாதிரிலாம், அந்த மாதிரிலாம் இருக்குமா மாதாஜி? சோ அங்க அதாவது உடல் அப்படிங்கிறது ஒண்ணு பௌதிக உடல் இருக்கணும், இல்ல ஆன்மீக உடல் இருக்கணும் இல்லையா? இதுக்கு நடுவுல உடல் கிடையாது. ஆனா அந்த சரீரத்துக்கு பேரு யாதனா சரீரம்னு பேரு. அந்த சரீரத்துல வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனா மரணம் அப்படிங்கறது அப்ப ஏற்கனவே ஏற்படாது. பட் நீங்க சொல்ற மாதிரி அங்க அவங்க பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கேயும் கிடையாது. யமதர்மராஜன் விசாரணை பண்ணுவார். அப்ப இவங்க டிவிக்காரங்க எதோ காட்டுறாங்க, அதெல்லாம் என்ன கிடையாது, உண்மை கிடையாது. அதே மாதிரி நாம பாகவதத்துல இருந்து பல உதாரணங்களை நம்ம பாக்குறோம். இப்ப கூட காலம்பர கிளாஸ்ல 7th கேண்டோ படிக்கிறோம். அப்போ ஹிரண்யாக்ஷனுடைய மரணத்துக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க திதி. தன்னுடைய மகன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி திதி, அதுக்கப்புறம் ஹிரண்யாக்ஷனுடைய மனைவிகள், குழந்தைகள்லாம் ரொம்ப அழறாங்க. அப்போ ஹிரண்யகசிப்பு ஒரு கதை சொல்றாரு. அவங்க சுயக்ஞாவுடைய கதையை சொல்றாரு. சுயக்ஞா ஒரு பெரிய அரசனா இருக்கார்.
அந்த அரசனா இருந்து அவர் இறந்து போறார். அப்போ அவனுடைய மனைவி குழந்தைகள்லாம் அழும்போது அந்த உடலை கூட அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஈமக்கரைகளுக்கு அந்த உடலை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அழறாங்க. சோ அப்போ யமதர்மராஜன் ஒரு குழந்தையுடைய வடிவத்துல வந்து, ஒரு சின்ன சிறுவனுடைய வடிவத்துல வந்து அவங்க கிட்ட ஆத்ம தத்துவத்தை சொல்றார். ஆத்மானா என்ன அப்படிங்கிறத சொல்றார். சோ ஆத்மாவுக்கும் இந்த பௌதிக உலகத்துக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது இந்த உடலோட இருக்கிற வரைக்கும் அந்த தொடர்பு இருக்கும். உடலை விட்டு அந்த ஆத்மா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த பௌதிக உலகத்துக்கும், அதாவது இந்த இருந்த குடும்பத்துக்கும் ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து சித்திரகேதுவோட கதையிலையும் பார்க்கலாம். சித்திரகேதுவுக்கு 1,00,000 மனைவிகள், ஆனா குழந்தை கிடையாது. அங்கிர மகரிஷியுடைய கருணையினால சித்திரகேதுவுடைய பட்டத்து ராணி ஒரு குழந்தை பாக்கியம் அவர் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்றார், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த குழந்தை பிறந்த உடனே மற்ற ராணிகள்லாம் பொறாமையினால அந்த குழந்தைய கொன்னுடுறாங்க. அப்போ அரசனும் மனைவியும் அழுது புலம்பும் போது நாரதரும் அங்கிரரும் அங்க வந்து அந்த குழந்தைய, அந்த ஆத்மாவை திரும்ப அந்த உடல்ல வர சொல்லி அந்த குழந்தை பேசுது. அப்போ அந்த குழந்தை என்ன கேள்வி கேக்குது? அந்த ஆத்மா என்ன கேள்வி கேக்குது? நீங்க எந்த பிறவில எனக்கு அப்பா அம்மா? நீங்க எந்த பிறவில எனக்கு தாயும்? நான் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கேன், எத்தனையோ பிறவிகள். ஒரு பிறவிகள்ல நான் வந்து மனிதர்களா இருந்திருக்கேன், ஒரு பிறவில நான் மிருகமா இருந்திருக்கேன், எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிறவில எனக்கு அப்பா அம்மாவா இருந்தீங்க அப்படின்னு அந்த ஆத்மா கேட்கறத நம்ம பாக்குறோம். சாஸ்திரத்தை படி பார்க்க போனா அவங்க பித்ருலோகத்துல காத்திருப்பாங்க. அந்த யம தர்மராஜனுடைய இதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகும் அவங்க போய் சேர்றதுக்கே. அப்படி போய் சேர்ந்து அவங்கள விசாரணை பண்ணி நரகமோ சொர்க்கமோ அவங்க அனுபவிக்க வேண்டிய இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அடுத்த சரீரத்துக்காக அவங்க எங்க காத்திருப்பாங்க? பித்ருலோகத்துல காத்திருப்பாங்க. அப்போ அவங்களோட டேர்ன் வரும்போது அவங்களுக்கு உங்க கர்ம வினைப்படி அடுத்த உடல் கொடுக்கப்படும். இதான் நம்ம வந்து சாஸ்திரத்து மூலமா பாக்குறோம். சரியா? ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாஞ்சாகல்பத்தருभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्रील प्रभुपाद की जय। गौर प्रेमानंद हरि हरि बोल। थैंक यू ऑल। हरे कृष्णा। हरे हरे कृष्णा। कृष्णा हरे कृष्णा। माताजी, थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी, थैंक यू माताजी। हरे कृष्णा। थैंक यू। हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी, थैंक यू हरे कृष्णा। थैंक यू माताजी, थैंक यू माताजी। हरे कृष्णा। Thank you, Mataji. थैंक यू। हरे कृष्ण माताजी, नंदी।